Overview of R Studio Integrated Development Environment IDE. இப்போ நம்ம R ப்ரோக்ராமிங்கான IDE R Studio பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். R ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணுறதுக்கான இன்னொரு வே தான் IDE. IDEங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது IDE ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு ரொம்பவே ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். IDEயில் வந்துட்டு கோடிங் டைப் பண்ணுறதுக்கான எடிட்டர் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக கோடிங் டைப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டென்டேஷன் கொடுக்குறதும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் ஆப்ஷன் இருக்கிறனால கோடிங்கை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பில்டு டூல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. எரர்ஸ் வந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான டீபக்கிங் டூல்ஸ் கூட நம்மளோட ஐடியில் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெர்ஷன் கண்ட்ரோல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சின்டாக்ஸ் செக்கிங், கோட் அனாலிசிஸ் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துட்டு ஐடியில் அவைலபிளாக இருக்குது. ஆர் லாங்குவேஜ்க்காக நிறைய ஐடிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. லைக் ஜூபிட்டர், நோட் புக்ஸ், விஷுவல் ஸ்டுடியோ கோட், Emacs ESS, Atom, Sublime Text, R Studio அண்ட் Eclipse with StatET. இதில் வந்துட்டு நம்ம பாப்புலரான ஐடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R Studio தான். R Studio வந்துட்டு R ப்ரோக்ராமிங்கான டேட்டா அனாலிசிஸ் அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு பெஸ்ட் அண்ட் பாப்புலர் ஐடியாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம R Studioவை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் இந்த மாதிரி ஐக்கான் தான் க்ரியேட் ஆகும். இந்த ஐக்கானை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு R Studio ஓப்பன் ஆகும். இதுதான் R Studio IDE. R Studioவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 4 செக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு நம்ம 4 செக்ஷன்ஸாக பிரித்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ செக்ஷனுக்கான ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு நம்ம கோட் எழுதுறதுக்காக யூஸ் ஆகும். செகண்ட் செக்ஷன் வந்துட்டு கோடிங்கை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு இங்கே தான் காமிக்கும். இந்த செக்ஷன் R கன்சோல் மாதிரியே வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம இங்கேயும் வந்துட்டு நம்ம கோடிங் டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தேர்ட் செக்ஷன் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தான் வந்துட்டு தேர்ட் செக்ஷன். ஃபோர்த்து செக்ஷன் என்னென்ன பேக்கேஜஸ் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். அண்ட் ஆல்சோ நம்ம பிளாட்ஸ், அதாவது கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபோர்த்து செக்ஷன் தான் பார்ப்போம். இப்போ ஒரு செக்ஷனையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்துட்டு நம்ம கோடிங் டைப் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A5 print A அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா A வேரியபிளுக்கு நம்ம 5 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் A வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோடிங். இந்த கோடிங்கை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய ரன் ஆப்ஷனை கொடுங்க. ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கோடிங்கும் நம்மளுக்கு ரன் ஆகும். இதே நீங்கள் லைன் பை லைனாக ரன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கர்சர், மவுஸோட கர்சர் பொசிஷனை வந்துட்டு நீங்கள் ஒரு லைன், எந்த லைன் நீங்கள் ரன் பண்ணணுமோ அந்த லைன் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ரன் அப்படிங்கிற இந்த கமெண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண லைன் மட்டும் வந்துட்டு ரன் ஆகும். அதாவது நீங்கள் மவுஸ் கர்சர் வச்சுருக்கிற லைன் மட்டும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த லைன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா R பொறுத்த வரைக்கும் கமெண்ட் லைன் இன்டர்பிரிட்டர் இல்லைங்களா? ஸோ லைன் பை லைனாக தான் வந்துட்டு எப்போவுமே கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு கோடிங் ஃபுல்லாக, அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல கர்சர் பொசிஷன் வச்சுருக்கீங்களோ அந்த லைன் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, நம்ம கோட் டைப் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல், டெர்மினல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கன்சோல் தான் வந்துட்டு நம்மளோட R கன்சோல் இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த கன்சோலும் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வெர்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு அண்ட் R லாங்குவேஜ் பற்றின சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. R கன்சோலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆங்கிள் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் இங்கே தான் நம்மளுக்கு காட்டும். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த இடத்துல கூட நம்ம கோடிங்கை வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதாவது சிம்பிள் லைன் ஆஃப் கோடிங்ஸை வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கோடிங்கை டைப் பண்ணி கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏதாவது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டு பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கன்சோல் யூஸ் ஆகுது. சப்போஸ் ஆர் கன்சோலை வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும், அதாவது ஃபுல்லாக வந்துட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட கோடிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ செக்ஷன் 1ல் உங்களுக்கு வந்துட்டு இந்த விண்டோ ஓப்பன் ஆகலை, அதாவது எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம ஆர் ஸ்கிரிப்ட் போட போகிறோம் இல்லையா. ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல், இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஆர் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூவாக எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ செக்ஷன் 1 வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் நம்ம கோடிங் கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 3 போகலாம். செக்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்விரான்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கனெக்ஷன்ஸ், டியூட்டோரியல் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதாவது வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டேப் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து இங்கே ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு 5, ஏ வேரியபிளுக்கு 5ங்கிற வேல்யூ வந்துட்டு காமிக்குது இல்லையா. நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். நம்ம என்னென்ன கோடிங் வந்துட்டு ரன் பண்ணோம், எவ்வளோ டைம்ஸ் ரன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்கே காட்டும். நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் டேப். கனெக்ஷன்ஸ் டேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு டியூட்டோரியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் எந்த பேக்கேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர் ஸ்டுடியோ பற்றின டியூட்டோரியல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செக்ஷன் 3யோட டேப்ஸு. ஸோ 4 டேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன் 4 போகலாம். செக்ஷன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிற டேப் இருக்குது. ஃபைல்ஸ் டேப் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை தான் காமிக்கும். அடுத்தது வந்துட்டு பிளாட்ஸ் டேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் ஆர் ஸ்கிரிப்டில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா பார் பிளாட், பாக்ஸ் பிளாட், இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேட்டர் பிளாட், இந்த மாதிரி பிளாட்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிற இமேஜை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு இமேஜ் ஃபைலாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபைலாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி வேறு இடத்துல கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜஸ் டேப்பில் வந்துட்டு ஆர் லாங்குவேஜில் என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை டிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கூட இருக்கக்கூடிய அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு ஹெல்ப் டேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு எந்த டாப்பிக்கில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் டவுட்டாக இருந்தாலும், இல்லை வந்துட்டு ஒரு பேக்கேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலும் நம்ம இதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வியூவர் டேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாட்ஸ் எதாவது க்ரியேட் பண்ணுறோம், இல்லை டேபிள்ஸ் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள்ஸ் காட்டும். அண்ட் HTML ஏதாவது கனெக்ட் பண்ணுறோம், HTML டாக்குமெண்ட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா HTML டாக்குமெண்ட்டையும் இங்கே ப்ரிவ்யூ பண்ணும். ப்ரெசன்டேஷன் டேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் லாங்குவேஜில் ஆர் மார்க் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த 4 செக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஒர்க் பண்ண நம்ம இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே போதும்.